ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மைதா மாவு கோதுமை மாவுன்னு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுப்பாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம ஒரு 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டும் போகாது. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்ய ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பவுடராக அரைப்பட்டு வந்திருக்கு. ரொம்ப குறகுறப்பாக இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்ச ரவையை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கையில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. உப்பு, மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும், அந்தளவுக்கு கலந்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயோட சூடு கொஞ்சம் தணிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் ஒரு கரண்டி வச்சு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு கலந்துக்கலாம். பாருங்கள், சூடு தணிஞ்சிருச்சு. இப்போ கரண்டி எடுத்துகிட்டு கையாலேயே நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க. நல்லா இந்த மாதிரி திருகி விட்டு பிசையும் போது மாவு எண்ணெய் ரெண்டுமே நல்லா ஒன்று சேர்ந்து வரும். பாருங்கள், கையில் எடுத்து பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்க வரணும், உதிர்த்தா உதிர்ந்து போகணும். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம், நல்லா சூடாக சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. மாவு ஒன்று சேர்ந்து தண்ணி கொஞ்சம் சூடு தணிஞ்சதுக்கப்புறமா நம்ம கரண்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லைங்களா, அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. தண்ணியை ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்தளவுக்கு மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிருங்க. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப இலக்கமாகவும் இல்லை. இப்போ இது நல்லா ஊறணும். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம சேர்த்த மாவு நல்லாவே ஊறி வந்திருக்குங்க. இப்போ இதை 2 பாகமாக பிரித்து எடுத்துக்கலாம். பாதி மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கங்க. உருட்டிட்டு இதை சப்பாத்தி தேய்க்கிற மனை அப்படி இல்லைன்னா ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்க்கிறதுனா ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேண்டாங்க. 2 சப்பாத்தியை சேர்த்து வச்சா என்ன திக்னஸ் இருக்குமோ அந்த திக்னஸ்க்கு இது தேய்ச்சி எடுத்துக்கலாம். திரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும், கொஞ்சம் கூட ஒட்டாது. மாவு பிசையும் போது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிங்கன்னா திரட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த திக்னஸ் இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஓரங்கள் அன்னிவனாக இருக்கும் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அகலமாக வேண்டாம், ஒரு 1/2 இன்ச் விட்டாலே போதுங்க. பாருங்கள், ஃபுல்லாக இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா சைட்லேயும் அன்னிவனாக இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு 2 இன்ச் லென்த் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இதோட சைஸு, ஷேப்பு ரெண்டுமே உங்களோட விருப்பம். உங்களுக்கு பிடிச்ச சைஸில் பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி நல்ல லென்த்தியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது நம்ம எல்லாத்தையும் ஒரே பிளேட்லேயே அடுக்கி வைக்கலாங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அப்படியே லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தாலும் நம்ம எண்ணெயில் போடும்போது தானாகவே பிரிஞ்சு வந்துடும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மொத்தமாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீசஸை இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துருங்க. இது கொஞ்சம் கூட பிரியாது, உதிர்ந்து போகாது. அதனால் உங்கள் கடாய் சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களால் எவ்வளோ சேர்க்க முடியுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நம்ம சேர்த்த பீஸ் எல்லாமே வெந்து தானே மேலே எழும்பி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலே எழும்பி வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து செவந்து வரும். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வைக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா நிறம் மாறிடும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. எல்லாமே நல்லா வெந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் எடுக்காது, சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுப்பாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், நான் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டேன். இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க. நான் இன்றைக்கி இது கூட இன்னும் கொஞ்சம் காரம் உப்புலாம் சேர்க்க போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள்,
1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மசாலா பொடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்நாக்ஸில் சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்க்காம இந்த மாதிரி தூவி விட்டா மாதிரி சேர்த்துக்கோங்க. மசாலா பொடியை தனித்தனியாக சேர்க்கும்போது நமக்கு ஒரே மாதிரி டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி விடுங்க. இந்த மாதிரி குலுக்கி விடும்போது நல்லா மிக்ஸ் ஆகி வரும். கையால் கலக்கிறத விட இது நமக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.